இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அவருடைய 3.5 வருட ஊழிய காலத்திலே அவர் செய்த அற்புதங்கள். அந்த அற்புதங்களுக்கு பின்னால் இருக்கிற அவருடைய நோக்கம் என்ன? அற்புதங்கள் நிகழ்வதற்கான வழிமுறைகள், அதாவது அதனுடைய பேட்டர்ன் அல்ல ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம், அது என்ன? இந்த அற்புதத்தினுடைய விளைவு என்ன? இந்த 3 காரியங்களையும் நாம் இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னாடி இருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது செய்த அனைத்து அற்புதங்களையும் 3 பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது சரீர ஆரோக்கியம். நோயிலிருந்தும் பேயின் பிடியிலிருந்தும் விடுதலையும் சரீர ஆரோக்கியமும், இது ஒரு கேட்டகரியில் வந்துடும். அடுத்தது இரண்டாவது இயற்கையின் மேலிருந்த அவருடைய ஆளுகையும் அதிகாரமும். மூன்றாவது மரித்தவர்களை உயிர்த்தோடு எழுப்புதல். இந்த 3க்குள்ளதான் அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாரும் வரும். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே இயேசு செய்த முதலாம் அற்புதம் என்று குறிப்பிட்டுள்ள அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்து திருமண வீட்டாரின் குறைவை நிறைவாக்கி கொடுத்து தான் யார் என்று வெளிப்படுத்தியது. இதை யோவான் சுவிசேஷம் 2வது அத்தியாயத்தில் 1 to 11 வசனம் வரைக்கும் உண்டு. இதை நாம வாசிக்கலாம். யோவான் 2:1. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவு போட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதுதான் இன்றைக்கு நாம தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல இந்த 1வது வசனம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்குது. அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வேதத்தை இந்த சுவிசேஷம் எழுதின போது அத்தியாயங்கள் வசனங்கள் என்று பிரித்து எழுதவில்லை. ஒரே கண்டினியூ தான். நம்ம தான் அத்தியாயம்னோன்னா அதை அதோட முடிச்சுட்டு இதை அடுத்த பாட்டுன்னு வந்துடும். ஆனால் இது தொடர்ச்சியாக எழுதப்பட்ட ஒன்று தான். இந்த 3ஆம் நாள் அப்படிங்கிறது எதிலிருந்து 3ஆம் நாள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கும் இந்த அற்புதத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இது 1வது அத்தியாயத்தில் 43 51 வசனங்களுக்குள்ள ஒரு சம்பவம் வருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து தன் பின் சென்ற 2 பேரை, யோவானையும் அந்திரேயாவும் தன்னை பின்பற்றி வரும்படி அழைக்கிறார். அந்திரேயா போய் அவருடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவை கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பிலிப்பு, அவனை இயேசு கண்டபோது, நீ என் பின்னாடி வா அப்படிங்கிறாரு. உடனே பிலிப்பு போய் நாத்தான்வேலை கூட்டிட்டு வர்றாரு. அவரிடத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தில் மோசேயின் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் உண்டாகக்கூடுமோ அப்படிங்கிறாரு.
உடனே பிலிப்பு சொல்றாரு, நீ வந்து பாரு அப்படின்னு அவரை கூப்பிட்டு வர்றாரு. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டபோது அவனை குறித்து, இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலுங்கிறாரு. அதுக்கு நாத்தான் வேல், நீர் என்ன எப்படி அறிவீர் அப்படின்னு கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் அப்படிங்கிறார். அங்க அத்தி மரத்தின் கீழே என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிறது பிலிப்புவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சொல்லுவதனால அங்க அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதற்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டாரு. ஆனா நாத்தான் வேலனுடைய பிரதி உத்தரம் இங்க முக்கியமானது. அவர் டக்குன்னு சொல்றாரு, ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஒரே வசனம் தான், ஆனா அவருக்கு 3 ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. முதலாவது ரவி அப்படிங்கிறாரு, அதற்கு ஒன்று போதிக்கிறவர், தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர். இரண்டாவது நீர் தேவனுடைய குமாரன். மூன்றாவது நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்றாரு. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன்னு நான் சொன்னதுனாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதோ வானம் திறந்து இருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தையும் ஏறுகிற இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அன்றையிலிருந்து 3ஆம் நாள், அந்த சம்பவத்திலிருந்து 3ஆம் நாள், அதாவது 2 நாள் கழித்து வரக்கூடிய 3ஆவது நாள் இது. இந்த நாளிலே கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடைபெற்றது. இதில் விசேஷமாக ஒரு காரியம் என்னன்னா, இந்த கானா ஊர் தான் நாத்தான் வேலுக்கு சொந்த ஊர். அதை நம்ம யோவான் சுவிசேஷத்தில் 21வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் படித்தா, கானா ஊரான் ஆகிய நாத்தான் வேல் என்று அவனை குறித்து அங்கே வரும். இந்த கானா ஊர் தான் நாத்தான் வேலுக்கு சொந்த ஊர். இந்த கானா ஊரில் இயேசு கிறிஸ்து தன் தாயாரோடு வசித்து வந்த நாசரேத்து பட்டணத்திலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஒரு பட்டணம் தான் இது. ஒரு சின்ன கிராமம் தான் இது. அநேகமாக இந்த திருமண வீட்டார் மரியாளுக்கு தூரத்து வகையில் உறவினராக இருக்கக்கூடும் அப்படின்னு வேத வல்லுநர்கள் கருதுறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு அத்தாரிட்டிவாக ஒரு சில காரியங்களை டிசிஷன் எடுத்து செய்யக்கூடிய பொசிஷனில் இருந்ததுனால இவங்க ஒரு நண்பர் வீடாக இருக்க முடியாது. இது மரியாளுக்கு தூரத்து வகையில் உறவினர் வீடாக இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. இப்போ அந்த கல்யாணத்தில் மரியாளும் இயேசுவுடைய சீசர்களையும் விருந்தினராக அழைத்திருந்தாங்க. இயேசு அப்பொழுதுதான் ஞானஸ்நானம் எடுத்து முடித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டு தன் சீசர்களை அழைத்து கொண்டு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலம் இது. ஆரம்பம் தான் இது, ஆரம்ப நேரம் தான். அந்த வீட்டில் திருமண வீட்டுக்கு அழைத்திருந்தாங்க. அந்த காலத்தில், அந்த திருமணம் நடந்த அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் எந்த விருந்துலையுமே உணவோடு சேர்த்து திராட்சரசம் கொடுப்பது வழக்கம். அன்று இந்த திருமண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்து விட்டது. மண்டபத்தில் இருக்கிறாங்க. அநேகமாக விருந்து ஒழுங்கு செய்தவர் எவ்வளவு திராட்சரசம் தேவைப்படும் என்று கணக்கு பண்ணினதில் தவறி இருக்கலாம். அல்லது ஏற்கனவே விருந்து சாப்பிட்டவர்கள் கொஞ்சம் 2க்கு 3 கப்பா அதிகமாகவே திராட்சரசம் அருந்தியதுனால குறைவு உண்டாயிருந்திருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலை விருந்து கொடுத்தவர்களுக்கு ஒரு அவமானமாகவும் வந்திருந்த விருந்தினர்களுக்கு ஒரு அசௌகரியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது கொஞ்சம் சிக்கலான ஒரு நேரம் தான். இன்னும் சிரமப்பட்டு, ஏன்னா விருந்து கொடுத்தவங்க ஓடியாடி செய்ய முடியாது. விருந்தினர் உள்ள இருக்கான் ஓடியாடியும் போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான். இதை அறிந்த இயேசுவின் தாய் மரியாள் இயேசுவை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு கூறின பதில் வசனம் 4 வருகிறது. ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் கிறிஸ்தவத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரும் வெவ்வேறு வகையான விளக்கம் எடுத்து சொல்றாங்க. இதுல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த இயேசு கிறிஸ்து
மரியாளுக்கு உபயோகித்த ஸ்திரியே என்கிற அந்த ஒரு பதம், அதாவது அம்மான்னு சொல்லாம ஏன் ஒரு பெண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு, எனக்கு உனக்கு என்னங்கிறது நம்ம ஒரு ஆணவத்தோட ஓஞ்சோலி நீ பாரு அப்படிங்கிற மாதிரி இதுல எனக்கு என்ன வேலைன்னு சொன்ன மாதிரி நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புல நமக்கு அந்த ஒரு வித்தியாசமான கொடுக்கும். ஆனால் அந்த மூல பதத்துக்கு சரியான வார்த்தைகள் இங்கே இல்லை. இதுல இந்த ஸ்திரியே என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம இன்றைக்கு ஒரு பொறுப்பிலேயோ அதிகாரத்திலேயோ இருக்கிற அல்லது நம்மளை விட கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்களை ஒரு மரியாதையோடு அழைக்கிற, அதாவது தமிழில் அதுக்கு சரியான வார்த்தை கிடையாது, ஆங்கிலத்தில் உள்ள ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம், மேடம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதற்கு இணையான ஒரு வார்த்தை தான் அங்க இவர் யூஸ் பண்ணார். மூலப்பாதையில் சொல்றது ஒரு மரியாதையோடு பெண்களுக்கு அழைக்கக்கூடிய ஒரு பேர், அதான் நம்ம மேடம் அப்படின்னு சொல்றது போல ஒரு பேர்ல தான் அவர் அழைத்தாராங்க. ரெண்டாவது இதுல எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு சொன்னாரு. இந்த எனக்கும் உனக்கும் என்னங்கிறது அந்த காலத்துல எபிரேயர்களுடைய சொல் அகராதியிலிருந்த ஒரு வழக்கு சொல், அதாவது ஆங்கிலத்துல இடியம் அப்படிம்பாங்க, நம்மள ஒரு வழக்கு சொல் அப்படிம்பாங்க. இதை ஆங்கில வேதாகமத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலையுமே கேஜேவியா இருக்கட்டும், என்ஐவியா இருக்கட்டும், இஎஸ்வியா இருக்கட்டும், இல்லை லிவிங் டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், எதுல நீங்க பாத்தீங்கன்னாலும் இந்த 4லையுமே 4 வேற வேற வார்த்தை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு சரியான ஒரு கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஆங்கிலத்திலையும் கிடையாது, தமிழிலையும் நமக்கு கிடையாது. அதனால அதுல சொன்ன அந்த வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்துட்டாங்க, எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு. இதற்கு உதாரணமாக நம்ம தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கு சொல்ல எடுத்து இதுல வச்சு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும். அதாவது என்னுடைய பொறுப்பில் இல்லாத ஒரு வேலை, நான் செய்ய வேண்டிய வேலை கிடையாது, அது இன்னொருத்தரை செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த வேலையை நான் செய்யும்படியே என்னை ஒருத்தர் நிர்பந்திக்கும் போது, இல்லை நீ இதை செய் அப்படின்னு சொல்ற போது நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு ஏன் தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். இது எனக்கு தேவையில்லாத காரியம், இதை ஏன் தலையில வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு ஏன் தலைவலி அப்படின்னு. அதே சமயத்துல நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை, என்னுடைய பொறுப்பிலே என்னுடைய ஆளுக்கு கீழாக கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, அதை நான் செய்ய முன்னாடி இன்னொருத்தர் உள்ள புகுந்துக்கிட்டு அவர் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு, ஆனா செய்ய முடியல திணறி கொண்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில நான் அந்த அவரை பார்த்து கேட்பேன், ஏன் உனக்கு தலைவலி அப்படின்னு கேட்பேன். தேவையில்லாம நீ ஏன் உள்ள புகுந்த நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு அர்த்தத்தை போலவே இந்த வார்த்தையை இப்படியே இந்த சம்பாஷணை நடந்ததை ஆங்கிலத்திலேயோ வேற பாஷையிலையோ மொழிபெயர்த்தாங்கன்னா அது புரியாதுதான். அந்த மாதிரி தான் வழக்க சொல்களை மொழிபெயர்ப்பு புரியாது. இது அதே போலதான் இதுல இது உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி வரலாம், இல்ல இது உன் வேலை இல்லை அது என் வேலை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்திலையும் வரலாம். அது அந்த பாஷையில் இருக்கிறவங்களுக்கு சரியாக ஒரு சொன்னது புரிஞ்சது. ஏன் இப்படி என்னை பார்த்து கேட்டேன்னு மரியாதை கோவப்படவும் இல்லை, அதனால அது அவங்களுக்கு புரிஞ்சது, நமக்கு அது பண்ணு. அதே போல அடுத்தது இதுல வரக்கூடிய அடுத்த ஒரு வார்த்தை என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேலை என் வேலை அவருடைய வேலை அப்படிங்கிறது அநேக இடங்களில் சொல்லப்படும். ஆனா அந்த எல்லா இடங்களிலுமே இது குறிப்பிடுகிறது, அந்த வேலை என்பது எதை குறிப்பிடுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மகிமையில் எழுந்து அந்த சம்பவத்தையே தன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லுகிறார், அவருடைய வேலை அப்படின்னு சொல்லுகிறார். உதாரணத்துக்கு யோவான் சுவிசேஷத்துல நம்ம 7வது அத்தியாயத்துல 30வது வசனம் நம்ம பார்க்கலாம்.
அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால ஒருவனும் அவர் மேலே கை போடவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வராங்க, அவரை அடிக்கணும் பிடிக்கணும் ஏதாவது பண்ணணும் வராங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்னா அவருடைய டைம் இன்னும் வரல அப்படின்னு இங்கே யோவான் எழுதுறாரு. அதே போல 8வது அத்தியாயத்திலையும் 20வது வசனத்திலையும் இவர் இதே அர்த்தத்துல ஒன்னு சொல்லுகிறாரு. தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. அவர் சொன்ன உபதேசத்தை எல்லாருக்கும் கோபம். ஆனாலும் அவருடைய டைம் இன்னும் வராதனால அவர் பிடிக்க முடியல. அநேக முறைகள் இதை படிக்கலாம். அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள், ஆனாலும் அவர் அங்கிருந்து போய்விட்டார். அவர் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதே போல 12வது அத்தியாயத்திலையும் 23வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அதுலயும் இப்படித்தான் வரும். அப்போது இயேசுவே சொல்லுகிறாரு, பிலிப்பு சொல்றாரு, கிரேக்கர்கள் சிலர் உண்மை காண விரும்புகிறார்கள் அப்படின்னு அந்திரேயிட்ட சொல்லி அந்திரேயாவும் பிலிப்பு அறிவிக்கிறாங்க. அப்போது இயேசு சொல்லுகிறாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படிங்கிறாரு. அதாவது என் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைம் வந்து போச்சு. என் மினிஸ்ட்ரி முடிக்கணும்னா நான் சிலுவைக்கு போய் என் சீசர்களை தயார்படுத்தி அவங்க மூலம் போகணும். என்னுடைய அந்த வேலை வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். அதே போல 13வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இதுல அவருடைய வேலைன்னு சொல்லுது. சோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்பதையும் இந்த அர்த்தத்துல தான் சொன்னாரு அப்படின்னு சிலர் சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ அவர் ஊழிய ஆரம்பத்திலே அந்த முடிவை மனசுல வைத்துக்கொண்டு நான் அதுல மகிமைப்பட்டு வல்லமையோடு எழுமி நின்றுதான் நான் என் அதிகாரத்தை செய்ய வேண்டாம், இப்பொழுது நான் அந்த இதுக்கு நோக்கி போகவில்லை, என்னுடைய வேலை வரவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்க. ஆனா இதே இதை இன்னொரு சில அர்த்தத்திலையும் சிலர் சொல்றாங்க. ஏன்னா இந்த யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து பலமுறை திரும்ப திரும்ப சொல்கிறாரு, பிதாவானவர் எனக்கு என்ன சொல்ல சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ அதையே அன்றே நானாகவே எதையும் உபதேசிக்கவும் செய்யவும் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சில இடங்கள்ல கூறுறாங்க. இந்த யோவான் 5வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா 9வது வசனத்துல வரும். சாரி 8வது அத்தியாயத்துல 28வது வசனம் அதுல நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. 8:28 நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நான் அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் என் சுயமாகல, நான் ஒன்றும் செய்யலப்பா, ஆனா அவர் எனக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்துல 5வது அத்தியாயத்திலையும் 19வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். சோ அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம்தான் செய்வேன், அதுக்கு மேல நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். அதே போல 12வது அத்தியாயத்திலையும் 49வது வசனம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். சோ அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம்தான் நான் செய்வேன், அவர் என்ன சொல்லுங்கிறாரோ அதை மாத்திரம்தான் நான் சொல்லுவேன், நான் என் சுயமாக சொந்தமாக எதையும் செய்யவில்லைங்கிறார். அதனால இங்கேயும் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன போது
பிதாவானவர் அவருக்கு இன்ன செய் என்று இன்னும் ஆலோசனையும் ஒரு அறிவுரையும் இதை செய் அப்படின்னு இன்னும் சொல்லல. அவர் சொல்லாததுனால என் டைம் இன்னும் வரலன்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு சிலர் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா இதுல இந்த வார்த்தைகளை வைத்து ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, இதை சரியாக நம்ம ஒரே இதுல வச்சு குறைஞ்சு பார்த்தா இதுல நான் புரிந்து கொள்வது இந்த மாதிரி தான். இந்த சம்பவத்துல திராட்சரசம் குறைவுபட்டது மரியாளுடைய கவனத்திற்கு வந்தது. அவங்ககிட்ட யாரும் வந்து சொல்லவும் இல்லை. ஆனா அவங்க பார்த்தாங்க அது குறைஞ்சு போச்சு, அவங்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத மரியாள் பார்த்தாங்க. ஆனா இயேசு கிட்டக்க இந்த வீட்டார் யாருமே வந்து இதுல எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு கேட்கல. இதைத்தான் இயேசு சொல்லுகிறாரு, திஸ் இஸ் நாட், இது என்கிட்ட வரல, அதனால நான் இதை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற. இதை புரிந்து கொண்ட மரியாள் தான் வசனம் 5 நம்ம பார்க்கிறோம். வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே போய் செய்யுங்க அப்படின்னார். அதை கேட்ட அந்த வீட்டு வேலைக்காரர்கள் இயேசுகிட்ட வந்து நின்னாங்க. ஐயா, நாங்க இப்ப என்ன செய்யணும் ஐயா அப்படின்னு வந்து நின்னாங்க. அப்பதான் சரி, என்கிட்டக்க வந்துருச்சு வேலை, என் பெட்டிஷன் என்கிட்டக்க வந்துருச்சு, என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு என்கிட்டக்க வந்து கேட்டேன். இப்ப நான் செய்யணும், இதுதான் என்னுடைய டைம் அப்படிங்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, வேலைக்காரத்துல வீட்டு வாசல்ல இருக்கிற 6 கற்சாடிகள், 2-3 குடம் தண்ணி பிடிக்கக்கூடிய கற்சாடிங்கிறாங்க. ஒரு குடம் ஒரு 15 லிட்டர் பிடிக்கனால 45-50 லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு 6 குடம். இந்த 6 குடத்துலையும் தண்ணி இல்லை, வெறுமையா இருக்கு, அந்த தண்ணீரெல்லாம் நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க போய் அதை நிறைக்கிறாங்க. விருந்துக்கு வந்தவர்கள்ட்ட கை காலு கழுவுறதுக்காக வாசல்ல வைத்திருந்த கற்சாடிகள் அது. ஏன்னா உள்ள வர முன்னாடி கையை காலை கழுவணும். விருந்துக்கு நிறைய பேர் வரனால நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் காலி ஆயிடுச்சு, அதை நிரப்பி வைக்க சொல்றாரு. நிரப்பி வச்சாங்க. இப்ப அந்த தண்ணீர் ஊத்துன அதே ஆளுங்கிட்ட அவர் சொல்றாரு, இதை மொண்டுகிட்டுக்கு போய் அந்த திராட்சரசம் பரிமாறுகிறானே பந்தி விசாரிக்கிறேன், அவன்கிட்ட கொண்டு கொடுன்னு சொல்றாரு. இவங்க அதை கொண்டுட்டு போறாங்க. வசனம் சொல்லுகிறது, இவர்கள் மொண்டு போகும்போது அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறிய அற்புதம் நிகழ்ந்தது. இதுல சில காரியங்கள், அற்புதங்கள் இயேசு கிட்டத்திலிருந்து நமக்கு வேணும்னு நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் என்ன, ஒரு வழிமுறை, ஒரு ஃபார்முலா என்னன்னு இதுல இருந்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். அற்புதங்கள் செய்யும் இயேசுவின் வல்லமைக்கு அளவு இல்லை, அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அது மாத்திரம் போதாது. எனக்கு என்ன தேவை என்பதை நான் ஜெபத்துல அவரிடக்கு போய் தெரிவிச்சிருக்கணும். இதை விட்டுட்டு அந்த ஊழியக்காரட்ட போவோம், இந்த ஊழியக்காரட்ட போவோம்னு சொன்னா ஏன் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரலேம்பார். யாருக்கு தேவையோ அவங்க நேரடியாக அவர்கிட்ட போகணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம அவர்கிட்ட போய் எனக்கு என்ன தேவைன்னு சொல்றோமே ஒழிய சொல்லிட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கணும். அவரு நீ என்ன செய்யணும்னு சொல்றத கேட்டிருக்கணும். இதுலதான் அநேகர் தவறிடுறாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஜெபத்துல போய் சொல்றாங்களே ஒழிய நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று வேதத்திலிருந்து படித்து தியானித்து அதை கேட்க தவறிடுறாங்க. அவருடைய குரலை கேட்க தவறிடுறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது, அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை கேள்வி கேட்காம விளக்கம் கேட்காம செய்யணும். இதுலதான் இன்னும் அதிகமான பேர் தவறிடுறாங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அற்புதத்தினுடைய முதல் படி. இப்ப இந்த ஒரு காரியம் நம்ம வசனத்துல படிச்சுட்டோம், அதனால இவர் போய் தண்ணி ஊத்துனாரு, ஊத்திட்டாங்க, மோண்டு கொடுனாங்க, மோண்டு கொடுத்துட்டாங்கன்னு நம்ம அப்படியே படிச்சுட்டே போயிட்டோம். இப்போ ஒரு சின்ன ஒரு கற்பனையாக பண்ணி பார்க்கலாம். இந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல இருந்தா அந்த வேலைக்காரர்களை ஒருத்தராக நம்ம இப்ப அங்க இருந்திருந்தோம்னா நம்ம என்ன சிந்தித்திருப்போம், என்ன சொல்லியிருப்போம், என்ன செய்திருப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனையாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தின மாசம் வரைக்கும்
இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் உள்ள ஒரு தச்சன் தான். அவர் எந்த உபதேசமும் பண்ணல, எந்த மிராக்களும் பண்ணல. யோவான் சாணாண்ட போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு வரும்போதே சிலரை தன் சீசர்களாக என்னை பின்பற்றி வாங்கன்னு கூட்டிட்டு கூட வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான், ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் எந்த அற்புதமும் செய்ததில்லை, எந்த மிராக்களும் பண்ணினது இல்லை. எல்லாருடைய கண் பார்வையிலையும் அவரு நாசரேத்தில் இருந்த ஒரு தச்சன், அவ்வளவுதான். ஏன்னா நாத்தான் வேலையை கேட்கிறாரு, நாசரேத்துல இருந்து எந்த நன்மையும் வருமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் அவர்கிட்ட தான். இப்ப அவர்கிட்ட வந்து மரியாதை அனுப்புறாங்க. அவர் என்ன செய்ய சொன்னாரோ செய்ய சொல்லுங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த கற்சாடியில தண்ணி ஊத்துங்கப்பா அப்படிங்கிறார். இப்ப அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன நினைச்சிருப்போம், இப்ப திராட்சை ரசம் குறையுது, மரியாதை இவர்கிட்ட அனுப்புனாங்க, இவர் பின்னாடி ஒரு சின்ன கூட்டம் இருக்குது, சீசர்கள் கூட்டம். ஒருவேளை இந்த சீசர்களை எல்லாம் அனுப்பி ஊருக்குள்ள யார் யார்கிட்டையாவது போய் அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்ட போய் திராட்சை ரசம் கொடுறான்னு சொல்லி வாங்கி அதை கொண்டுட்டு வருவதற்காக கூட நம்மளை துணைக்கு அனுப்புவார் அப்படின்னு சொந்தமாக ஒரு பிளான், ஒரு திட்டத்தோட வந்திருந்திருக்கலாம். நம்ம அநேக காரியங்கள் தேவனத்துல போறதை நம்ம ஒரு பிளானை கொண்டுட்டு போவோம். அது ஒரு சிக்கல். ரெண்டாவது, இந்த கற்சாடி வரும் விருந்தினர்கள் கை கால் கழுவுறதுக்கு தண்ணி நிரப்பி வைக்க. அதை நிரப்பி வை அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இன்னும் கையா காலை கழுவுறதுக்கு ஆளுங்க நிறைய வருவாங்களோ, ஏற்கனவே உள்ள இருக்கிறவனுக்கு ஒன்றும் பத்தல, நீ இன்னும் ஆளுங்க வர்றாங்களாம், அதுக்கு போய் தண்ணி நிரப்பி வேணும் ஒரு சொல்றாரே அப்படின்னு ஒரு 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 அங்கலாய்ப்பு. முக்கியமானது உள்ள திராட்சை ரசம் வேணும், அதுக்கு என்ன செய்யறதுங்க ஒரு சொல்லாம இதுல போய் தண்ணியை ஊற்றி நிரப்பி வை, இன்னும் வர்றவனுக்கு நேரத்தை வீணடிக்கிறாரு ஒரு பாரியா. என்னை அது நம்ம என்னமோ கேட்டு வந்து அவர் என்னமோ செய்ய சொல்றாருங்கிற ஒரு குறைபாடு, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு முறுமுறுப்பு இருக்கும். தேவையில்லாத ஒரு வேலையை செய்ய சொல்றாரு, ஒரு முறுமுறுப்பு இருக்கும். முக்கியமாக அடுத்தது, இதை மோண்டு கொண்டு பந்து விசாரிப்புக்காரன்ட்ட கொடுன்னு நம்மளுடைய சொல்லியிருந்தா முதல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்கோம். அங்க தேவை திராட்சை ரசம், இங்க இருக்கிறது தண்ணி, அதுவும் நான் மோண்டு ஊத்துன தண்ணி, எனக்கு தெரியும் அதுல என்ன இருக்குன்னு. இந்த தண்ணியை மோண்டு கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு கொடுன்னு நீங்க சொன்னா அதை எப்படி நான் செய்யறது? அவனுக்கு திராட்சை ரசம்ல வேணும், தண்ணியை கொண்டு எப்படி கொண்டு கொடுக்கறது? இந்த திராட்சை ரசத்தை கொண்டு கேட்கிறவனுக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுத்தா அங்க பந்தி விசாரிக்காரவன் ஏன்டா தண்ணியை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறேன்னு என்னை அடிப்பான். எவன் அவன்கிட்ட அடி வாங்குறது? யார் இந்த முட்டாள்தனமான காரியத்தை செய்யறது? நான் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மறுப்பு. நம்ம அந்த இடத்துல இருந்தா எதுவும் செஞ்சிருப்போம். நல்ல வேலை, ஆனா ஒரு கல்யாணத்துல இருந்த வேலைக்காரங்க இதையெல்லாம் செய்யாம அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாங்க. குறைவு நிறைவானது, அனைவருக்கும் மகிழ்ச்சி. விசேஷமாக அந்த வேலைக்காரர்கள் கூட இந்த அற்புதத்தின் மூலமாக, அதாவது என் கையால நான் தண்ணி ஊத்துனையா, அவர் சொன்னாரு ஊத்துனையா, என் கையால நான் மோந்து போன போது திராட்சரசமா மாறிடுச்சியா, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். ஒரு அற்புதம் என் மூலமாக நடக்கும்படியாக என்ன உபயோகப்படுத்தினாரேன்னு சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்திருக்கும். நம்முடைய வழிகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அற்புதத்தை எதிர்பார்க்கிற போது எனக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி எனக்கு செய்து இப்படி கொடுங்கன்னு நம்ம அவர்கிட்ட போய் ஒரு ரூட்டை கொடுத்துட்டு இது எனக்கு பிளஸ் பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்கவே கூடாது. தேவைன்னா சொல்லணும், அவர் என்ன சொல்றாரு கேட்கணும். என்னால செய்ய முடியாததை அவர் ஒருபோதும் செய்ய சொல்ல மாட்டார். ஆனா அவர் சொன்னது என் தேவைக்கும் அவர் சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்கறது கீழ்ப்படுகிறது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில அனுதின வேத தியானமும் அந்த தியானத்துல தியானிச்சதுக்கு கீழ்ப்படுகிறதும் இருந்தா அற்புதங்கள் நம்ம வீட்டுல அனுதினம் நடக்கும். அவ்வளவு. இதுலயும் சரி, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இயேசுவின் நாமத்துல அவர் மூலமாக நடக்கக்கூடிய எந்த அற்புதத்திற்கு பின்னாடியும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு நோக்கம் உண்டு. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய அற்புதம் ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்தாருன்னா உடனே அவரை ஒரு பெரிய பக்திமானாக நம்ம பார்க்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது.
எந்த ஒரு அற்புதத்துக்கு பின்னாடியும், அது சின்ன அற்புதமோ பெரிய அற்புதமோ, எதுக்கு பின்னாடியும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரே ஒரு முக்கிய நோக்கம் உண்டு. அது அந்த அற்புதமாக சுகமடைந்த அல்ல ஆசீர்வாதம் பெற்றவன், குறைவு நிறைவான மகிழ்ச்சியிலே அற்புதத்தை அனுபவித்தவன், அவனுடைய அந்த சந்தோஷம், அந்த காரியங்களை பார்க்கிலும் அந்த அற்புதத்தை அனுபவித்தவனும், அந்த அற்புதம் நிகழ்வதை தன் கண்ணால் பார்த்தவனும், அந்த அற்புதம் நிகழ்ந்ததை சொல்ல கேட்டவனும், இந்த 3 குறிப்பினருக்குமே இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அற்புதங்கள் எல்லாம். அற்புதங்கள் தேவன் அண்டை நம்மளை கிட்டி சேரும்படியாக இழுப்பது. வெளியே இருக்கிறவன, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறவன உள்ளவா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு இன்விடேஷன். உள்ள வந்தவனுக்கு அனுதினமும் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு காரியம். இது மிகவும் முக்கியம். இதைத்தான் வசனம் 11 நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். விசேஷமா இவங்கெல்லாம் ஒரு 10 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயேசு பின்னாடி வந்தவங்க. இதுல யோவானும் அந்திரேயாவும். யோவான் ஸ்நானகனுடைய சீசர்களா இருந்தவங்க. அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு ஒரு பின்னாடி வந்தவங்க. அவர் சீசரா இருந்தவங்க இவர்கிட்ட வந்தாரு. இவங்க என் கூட வாங்கினாரு, கூட வந்தாங்க. அதுல அந்திரேயா போய் பேதுருவை கூட்டிட்டு வந்தாரு. போற வழியில பிலிப்பை பார்த்து இயேசு சொன்னாரு, நீ என் பின்னாடி வாங்கினாரு. பிலிப்பு உடனே போய் நாத்தானவேலை கூட்டிட்டு வந்தாரு. ஸோ அந்த 5 பேரும் அவர் பின்னாடி வந்திருக்கிறாங்க. இவர் யாரு, என்ன உபதேசம் பண்றாரு, என்ன செய்யறாரு, என்ன பண்றாருன்னு தெரியல, பின்னாடி வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு அற்புதம் அங்க நடைபெற்றது. அவர்களுக்கு நம்ம சரியான ஒரு ஆளுக்கு பின்னாடி தான் வந்திருக்கிறோம். இவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல, தேவன் இவர் மூலமாக அற்புதங்களே செய்கிறவர் அப்படிங்கக்கூடிய அவருடைய வல்லமையிலும் அவருடைய டீச்சிங்ஸ் மேலேயும் இவங்கள் விசுவாசத்தை வைப்பதற்கு இந்த ஒரு அற்புதம் முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. யாத்திராகம புஸ்தகத்துல 15வது அத்தியாயத்துல 23, 26 வசனங்கள் நம்ம படிச்சா அதுல என்ன வருதுன்னா, எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டுட்டு வர்றாரு. அந்த ஜனங்கள் பாலைவனத்தில் நடந்து வர்ற போது தண்ணீர் இல்லை, தாகமா இருக்கு. ஒரு இடத்துக்கு வராங்க, அங்க தண்ணீர் இருக்குது, ஆனா கசப்பான தண்ணீர். அந்த இடத்துக்கு பேரு மாறா. கசப்பான தண்ணியை வச்சுட்டு என்ன செய்யணும் அங்கலாய்க்கிறாங்க. அப்பொழுது மோசே தேவனிடத்துல கேட்கிறாரு. தேவன் அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, அங்க ஒரு மரம் இருக்கு பாரு, அதை வெட்டி உள்ள போடு அப்படிங்கிறாரு. அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணிக்குள்ள போடுறாங்க. கசப்பான மரம் மதுரமான தண்ணியாக மாறுகிறது. அதை எடுத்து ஜனங்கள் எல்லாம் குடித்து தாகம் தீர்ந்தார்கள். இது நம்ம மனித அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஒரு மரத்தை வெட்டி உள்ள போட்டா கசப்பு எப்படி இனிப்பா மாறுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரு, செஞ்சாங்க, அங்க ரிசல்ட் கிடைச்சது, அவ்வளவுதான். இப்ப இந்த 5 சீசர்களுக்கும் தெரியும், மாறாவை மதுரமாக தனியா மாத்தினாரு மோசே. காரணம், தேவன் அவருக்கு ஆலோசனை சொல்லி செய்ய சொன்னாரு. இன்றைக்கு என் கண்முன்னாக இருக்கக்கூடிய இந்த மனிதர், இந்த தீர்க்கதரிசி, தேவனால் அனுப்பப்பட்ட இந்த மனிதர், இவரை தேவன் உபயோகப்படுத்துகிறாரு. சாதாரண தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்கின்ற அந்த விசுவாசம் இன்னும் இன்னும் அதிகமாக வளர்ந்தது. இதுதான் இந்த அற்புதத்தின் மூலமாக நடந்த மிக முக்கியமான, தேவன் விரும்பிய, தேவன் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட். இவங்களுடைய விசுவாசம் வளர்ந்தது. ஆரம்பத்திலிருந்து தன் சீசர்களை உடனே கொண்டு வந்துட்டு பாருங்க. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் இயேசு கிறிஸ்து செய்த எந்த அற்புதத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னாலும் அந்த கடைசி வரை இப்படிதான் முடியும். அவர்கள் விசுவாசம் வளர்ந்தது, அவர்கள் விசுவாசம் விருத்தி அடைந்தது, இயேசுவின் மேல் இன்னும் விசுவாசம் வைத்தார்கள்.
இயேசுவை தேவகுமாரன் என்று பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் வரும். அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படுவது தான் தேவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். காரணம், நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அந்த விசுவாசம் வளரணும். அந்த விசுவாசம் வளர்வதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் உதவி செய்து என் விசுவாசத்தை இன்னமும் பெரியதாக்கி வர்த்திக்க பண்ணி விசுவாசத்தில் நான் வல்லமை உள்ளவனாக வளர்வதற்காக இந்த காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு காரியத்தில் தான் எந்த ஒரு அற்புதத்துக்கு பின்னாடி தேவனுடைய நோக்கம் இதுதான். அதனுடைய விளைவு இதை அனுபவித்தவன், பார்த்தவன், கேட்டவன் இவங்க விசுவாசம் வளரணும். அது முக்கியம். இன்னும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் அவரால் முடியும். சரீர ஆரோக்கியத்திற்கு பின்னணியிலே தேவன் வெளிப்படுத்துவது, மண்ணிலிருந்து இந்த சரீரத்தை சிருஷ்டித்தவன் நானே, இன்னும் அதன் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இயற்கையின் மேல் தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஒன்றே ஒன்று, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவன் நானே, இந்த சிருஷ்டிப்பின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கு. மரித்தோரை உயிர்த்தெழுத்தின் பின்னாடி செய்தது அவர்தான். வெறும் மண்ணுக்குள்ளே சுவாசத்தை கொடுத்து உயிரை கொடுத்தவன் நானு, ஜீவாதிபதி நானே, ஜீவனை கொடுக்கிறவன் நானே. இந்த காரியங்களில் நம்ம விசுவாசம் வளர்ந்து பலப்படும்படியாகத்தான் இந்த அற்புதங்கள் எல்லாமே நடக்குது. இதை ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் பின்னாடி வழிமுறைகள் மாறலாம், ஆனால் நோக்கம் இதுதான் மெயினாக இருக்கும். அதனால ஒவ்வொரு வாரமும் நம்ம அவர் செய்து ஒவ்வொரு அற்புதங்களாக நம்ம தியானிக்கலாம். தேவன் அதில் நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம கற்றுக்கொண்டே வளரலாம். விசேஷமாக இதில் என்னுடைய சொந்தமான ஒரு காரியம் சொல்ல வேண்டுமென்றால், 1990 எனக்கு திருமணம் ஆனது. 1990 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சங்கரன் கோயிலில் உள்ள சிஎஸ்ஐ சபையில் என்னுடைய திருமணமானது. என் திருமணத்தில் குருவானவர் உபதேசித்தது இந்த காணாவூர் கல்யாண வீட்டிலேருந்து தான் உபதேசித்தார். அவர் அதுலேருந்து அருளுரை ஆற்றி விட்டு 3 ஆலோசனை கொடுத்தார். இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. இயேசுவையும் அவர் சீசர்களையும் அழைத்திருந்தார்கள். ஐயா, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இயேசுவை கூட்டிகிட்டு போங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே அப்படியே போகிற மாதிரி போயிடாதீங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் இயேசுவை நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்கயான்னு கூட்டிகிட்டு போங்க. இது 1. 2வது, நாங்கள் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. டெய்லி தினசரி கேளுங்க. என்னையா செய்யணும்னு கேளுங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய குடும்பமும் இந்த திராட்சை ரசம் போல பிறரை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதமுள்ள குடும்பமாக மாறும்னார். எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு, அவர் முகம் மறந்து போச்சு. ஆனால் அவர் சொன்ன அந்த 3 அறிவுரைகள் இன்னைக்கும் எனக்கு ஞாபகத்துக்குள்ளே இருந்துகிட்டது. 3 காரியம்தான். அவர் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, என்ன செய்யணும்னு அவர்கிட்ட போய் கேளு, அவர் என்ன சொல்கிறாரோ செய். 3 காரியம். இந்த அற்புதத்தில் அந்த 3 காரியங்கள் தான். அழைத்திருந்தார்கள், அவரிடம் போய் சொன்னாங்க, அவர் சொன்னதை செஞ்சாங்க, ரிசல்ட் இங்கே வந்தாங்க. நம்மளும் அந்த காரியத்தில் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியறதுக்கு வேதத்தை கொஞ்சம் வாசிக்கணும். டெய்லி அனுதினமாக வாசிக்கிறதும், அந்த வாசிக்கிற பகுதியில் நம்மளை இதை செய்யாதேன்னு வர்றதை கீழ்ப்படியணும். இது இருந்துக்கிட்டே இருந்தால் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அனுதினமும் நடக்கிற காரியங்களாக மாறி போயிடும். அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம வளர்ந்து போகலாம். இன்றோடு இந்த நாளுக்குரிய இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.